ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். முறுக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு நல்லா காஞ்ச மாவு தான் சேர்த்துக்கணும். இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொட்டுக்கடலை பவுடரை வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல் வெறும் மிளகாய்த்தூள் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. ஓமம் 1 சிட்டிகை அளவுக்கு எடுத்து கையில் நல்லா இந்த மாதிரி நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். முதல்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன பேனில் வந்து எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கல் மாதிரி இருந்ததுன்னா முறுக்கு பிழிவே முடியாது. முறுக்குழால போட்டு இந்த மாதிரி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணதுமே நல்லா ஈஸியாக உள்ளே போகணும். மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். முறுக்குழால வந்து எப்போவுமே எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா மாவு போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முறுக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன முறுக்கு வந்து செய்ய போகிறோம். அதாவது கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக அது பாருங்கள், இந்த தட்டு சைஸ் தான் இருக்குமே, ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள், அந்த முறுக்கு தான் செய்ய போகிறோம். ஆனால் நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கும் முறுக்கு டிசைன் வந்து. அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்குது பாருங்கள், இந்த பேப்பரை வச்சு நான் அடைச்சிட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டிசைனில் இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பின்னை வச்சு நமக்கு எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ அத்தனை ஹோல்ஸ் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பின்னை வச்சு நான் வந்து இப்போது ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. நான் வந்து இப்போ 3 ஹோல்ஸ் தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக இல்லை, அப்போ தான் நல்லா சின்னதாக அழகாக நம்மளால் சுற்றி எடுக்க முடியும். இந்த எக்ஸ்ட்ரா பேப்பரெல்லாம் வந்து சும்மா எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் நார்மலாக பிளாஸ்டிக் ஷீட் இருக்கும் பாருங்கள், பாலித்தீன் ஷீட்டு, அந்த ஷீட்டு கூட நீங்கள் போட்டு நீங்கள் ஹோல்ஸ் மாதிரி பண்ணி இதில் கவர் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பிடிச்சிக்கும். மாவு வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம முறுக்குழால போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டி திருப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம எண்ணெயை தடவிக்கலாம். இப்போ முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்னதாக நம்ம வந்து சுற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்ல மெல்லிசாக வருது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம மாவை சுற்றி சுற்றி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதாக முறுக்கு போகிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதே சமயம் முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. டக்கு டக்குன்னு நீங்கள் சுற்றி சுற்றி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் போடுவாங்க, ஃபுட் கலர் வந்து அதான் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள் இந்த சின்ன முறுக்கு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு போட்ட முறுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்காமல் அப்படியே கொதியெல்லாம் அடங்கி வந்துருச்சு. முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். முறுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒன்றா வேக வச்சு எடுக்க முடியாது. இப்படி போடும்பொழுதே ஒன்று ஒன்று வெந்து வந்துகிட்டே இருக்கும். ஒரு முறுக்கு நம்ம போடணும், ஒரு முறுக்கை வந்து எடுக்கணும். அந்த மாதிரி தான் செய்ய முடியும். அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆகும் செய்யறதுக்கு. பாருங்கள், இதுவும் வெந்துருச்சு. நான் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த 2 முறுக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக குண்டு குண்டாக போடணுன்னா மாவு வந்து மேலே மேலே சுற்றிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். முறுக்கு பிழியும் போது இந்த கார்னரை வந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணலன்னா பாருங்கள் இந்த மாதிரி தான் சைடில் பிரிஞ்சு வந்துடும். அதனால் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரவுண்டாக வரத்துக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் மாவு தான் சேர்த்து நான் செஞ்சுருந்தேன். ஆனால் இதுக்கே நிறைய முறுக்கு வந்திருக்கு. நல்லா குட்டி குட்டியாக செஞ்சுருக்கிறதுனால பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சேம் நம்ம கடையில் விற்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன எக்ஸ்ட்ரா வந்து ஃபுட் கலர் அவங்க சேர்த்து கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கலர் சேர்க்காமல் அப்படியே செஞ்சுருக்கிறதுனால கலர் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. மற்றபடி இதே முறுக்கை தான் நம்ம வந்து கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம். வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் குட்டீஸ்லாம் இருக்கிறவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக முறுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் முறுக்கு. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக முறுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.